ஃபெஸ்டிவல்னு எடுத்துக்கிட்டா எப்படி நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி தனுஷ் படம் அப்படின்னாலே பிரச்சனை கிரியேட் ஆகும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லை. ஏன்னா ஒரு மனுஷனை எவ்வளோடா அடிப்பீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொடர்ந்து தனுஷ் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் அந்த நாளோட ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் யாருக்கு டைவர்ஸ் ஆனாலுமே சரி அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதை தாண்டி அவரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி படம் ரிலேட்டடாகவோ இல்லை அவரை பற்றியோ ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிடும். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்க கரை அப்படின்ற படம் வந்து ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது. என்னடா படம் ரிலீஸ் ஆக போது இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா கரெக்டாக வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையோட தான் வந்திருக்காங்க. இந்த டைம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தடை விதிக்க சொல்லி சென்னை ஹைகோர்ட்லேயே இப்போ ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தனுஷோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் இன்னொரு சைட் பார்க்குறப்போ இது தெரிஞ்ச விஷயம் தானே, எப்பயுமே படம் ரிலீஸ் ஆனால் பிரச்சனை வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது ரொம்ப நார்மலாகவும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த டைம் வந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசு அப்படின்னே சொல்லாங்க. பிகாஸ் தயாரிப்பாளர் ஒருத்தர் தான் இந்த கேஸை வந்து போட்டிருக்காரு. அவர் வந்து கரா அப்படின்ற இந்த டைட்டிலில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பதிவு பண்ணிட்டாராம். அதனால தனுஷோட இந்த கரை அப்படின்ற படத்தோட டைட்டிலை நீங்க மாத்தாம படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து புகார் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து என்னதான் தமிழ்ல கரை அப்படின்னு வச்சிருந்தாலும் வந்து இங்கிலீஷ்ல எங்களோட அந்த டைட்டில் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரஸ் மீட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கரை படத்தோட டீமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அவங்களே கரை அப்படின்னு சொல்லாமல் கரா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல பேசியிருப்பாங்க. அதையும் வந்து தனுஷ் அவர்கள் ஸ்டேஜில் வச்சே வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ படத்தோட டைட்டில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து இந்த பிரச்சனை இப்போ வந்து பெருசாக போயிட்டுருக்கு. முக்கியமாக வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே வந்து படம் ரிலீஸ் ஆகணும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து எப்படி இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு வந்து கொஸ்டின்ஸும் இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் வந்து தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிடும், எப்போ வர மாதிரி இந்த பிரச்சனையும் ஒரு 2 நாள் போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் நார்மலாக படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இது ரொம்ப சின்ன பிரச்சனையாகவும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு தனுஷோட தரப்புலேருந்து என்ன சொல்ல போகிறாங்க, முக்கியமாக வந்து இந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் யாரெல்லாம் நம்ம தனுஷோட இந்த கரை படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.